இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச்சுலர்ஸ் பிரியாணி தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், அன்றைக்கு என்னென்ன விஷயம் நடந்துச்சு எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்ரீலங்காண்ட பேச்சுலர்ஸ் பிரியாணியை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு நாள் கெதராகி நாங்கள் செய்தோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஆஸ் யூஷுவல் வெங்காயம், கறிமிளகாய், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேசிக்காய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன், முக்கியமான ஐட்டம், மற்றது பாஸ்மதி ரைஸ் எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் கட் பண்ணோம். ஸோ நாங்கள் அன்றைக்கி 2 பிளான் பண்ணாங்க. ஒன்று சிக்கன் பிரியாணி, அடுத்து வந்து சிக்கன் டெவல். ஸோ அதுக்கு தேவையான பாஸ்மதி ரைஸை நாங்கள் எல்லாமே முதல்ல ஊற போட்டோம். ஸோ அதுக்கு தேவையான ஆனியன் அதுகள் எல்லாமே நாங்கள் கட் பண்ணிவிட்டு, ஸோ முதல்ல சிக்கனை வந்து மேகினேட் பண்ணுறதுக்காக இறைச்சியோட தயிர், கரம் மசாலா, என்னென்ன கையில் கிடச்ச தூள் எல்லாம் போட்டு, எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டோம். ஸோ இதெல்லாமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து செய்கிறபடியாக எங்களுக்கு நிறைய கதைகள் எல்லாமே கழிச்சு நாங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி செய்தோம். ஸோ 10 மணிக்கு செய்ய தொடங்கி நாங்கள் ஈவினிங் 3 மணிக்கு தான் நாங்கள் மதிய லஞ்சே சாப்பிட்டோம். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour கிட்ட நாங்கள் ஊற வச்சுட்டோம். ஸோ மீன் வயல் நாங்கள் சட்டியில் வந்து இதை பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு வதக்கினோம். அதுக்கு பிறகு ஆனியன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கினோம். ஸோ அதோடு சேர்த்து கறிமிளகாய் ஒரு சொட்டு, அதோட நெய் எல்லாமே, மற்ற தக்காளி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி கொண்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி கொண்டிருந்தோம். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதும் அதுக்கு பிறகு சிக்கன், அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே போட வேண்டியதாக பாக்கி சேம் எப்புட்ரா டயலாக் தான் எனக்குமே மைண்டுக்கு வந்துச்சு. ஏன்னா வீடியோ நான் திருப்ப போய் ஃபோனில் பார்க்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாமே டிலீட் ஆகிட்டுது. ஸோ மன்னிச்சுக்கொள்ளுங்க மக்களே. ஸோ ஃபைனலி ஆஸ் யூஸ்வல் தம் போட்டுட்டு அந்த பிரியாணியை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்க சும்மா சட்டப்படி இருந்துச்சு. அதாவது அவ்வளோ ஜூஸியாக, அவ்வளோ டேஸ்ட்டாக, நல்ல ஸ்மெல்லோட அந்த சிக்கன் எல்லாமே சூப்பராக குக்காக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராகவே நிச்சயமாகவே இருந்துச்சு. பிரியாணி எல்லாம் ஸ்ரீலங்காவில் அவ்வளோத்துக்கு ஃபேமஸ் இல்லை, அவ்வளோத்துக்கு பெரிய கடைகள் அப்படி எல்லாமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூடியூப்பை பார்த்து நாங்கள்லாம் குக் பண்ணி சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடும்போது அது நிச்சயமாக அது ஒரு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ சாப்பாடுன்றதை தாண்டி நாங்கள் நிறைய காலத்துக்கு பிறகு நண்பர்களோட சேர்ந்து இப்படியான ஒரு விஷயங்கள் வந்து நிச்சயமாக நல்ல மெமரிஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் மக்களை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்து சிக்கன் டெவல் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஸோ பாய்.